ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுவே பெரிய ரிலீஃப் தான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தான். தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம கிண்டுலேயே அது வந்து நம்ம பண்ணுற அவசரத்துலேயே அது எல்லாம் உடஞ்சிரும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பசங்களுக்கு வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பெரிய பையனுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவன் எப்படி தான் இருந்தாலும் சாப்பாடை வந்து ஈவினிங் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆனால் உருளைக்கிழங்கு பொரியலை மட்டும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அண்ட் பூண்டு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குல பூண்டு போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேக் பண்ணியாச்சு. அண்ட் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவசரமாக பண்ணால் தான் நம்ம வந்து 8:30க்குள்ளே முடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியும். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணியாச்சு, அவங்களுக்கும் பேக் பண்ணி ரெடி பண்ணி 3 பேருக்கும் பேக்கிங் காலையில் முடிஞ்சிடும். 8:30க்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஆகிடணும். அவங்க வந்து கூலிங்கில் ஏசியில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால வந்து ஃபுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அது கூலிங் ஆகிடும். அது சாப்பிட்றதுக்கு சளி பிடிச்சிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆகாது. அதனால தான். இல்லைனா சில்வர் பாக்ஸ் தான் அவங்களுக்கும். ஸோ அதே தக்காளி பொரியலை வச்சுக்கிட்டாச்சு. ஆனால் வந்து செவ்வாழை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கோதுமை தோசை வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு.